Before concluding our sequential covering algorithm in propositional logic, let us see the difference between the rules-based classifications and the decision tree classification. Right? In the decision tree, actually it produces exactly the same predictions. Right? Because it considers simultaneously all the attributes. But rule sets can be more clear when decision trees suffer from replicated subtrees. Actually, replicated subtrees means it attains B here, again B here. So there are some replication will be available in our decision tree, but it is not available in our rules-based classifications. Also, suppose if we are having multi-class classifications situations like what we have seen earlier, like instead of having two classifications like yes or no, in our lens problem we have three classifications, and in our another example some reptiles animals like birds etc five classifications. Suppose if you are having multi-class classifications, the covering algorithm concentrates on one class at a time, right, in our sequential covering algorithm, which concentrates only one class at a time, but our decision tree considers all the classes into account for at each step, right. Maybe you might have questions like this in our MCQ. Similarly, sequential covering algorithm generates a rule by adding tests that maximizes rules accuracy. We are calculating rules accuracy. Similar to situation decision trees, in which the problem of selecting an attribute to split on, ரைட். அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு அதை வச்சு நம்ம பிரான்ச்சை ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வருவோம். டெசிஷன் ட்ரீ இன்டியூசர் மேக்ஸிமைசஸ் ஓவரால் பியூரிட்டி. ஈச் நியூ டெஸ்ட் ரெடியூசஸ் ரூல்ஸ் கவரேஜ். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு புது டெஸ்ட்லேயும் கவரேஜ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் அவர் சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரிதம். தென் லெட் அஸ் கோ டு அவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரூல் இண்டக்ஷன் லேர்னிங் ப்ரோக்ராம். So before entering into this file program, let us have some brief introduction regarding our first order rules and propositional rules, right. So an important aspect of direct rule learning based on that they can set up first order rules, which is more ரெப்ரசன்டேஷனல் பவர். இதுவுமே கொஷினில் கேட்கலாம், எது வந்து ரெப்ரசன்டேஷனல் பவர் ஹையாக இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரூல்ஸில் வந்து இட்ஸ் பவர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இஸ் குட், ரைட், கம்பேர் டு ப்ரொபோசிஷனல் ரூல்ஸ், ரைட். அஸ் ஐ டோல்ட் இயர்லியர், ப்ரொபோசிஷனலில் வந்து கான்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரூல்ஸில் வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட். தட்ஸ் வை இட் இஸ் பவர், ரைட். எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம், ரைட். Propositional rules do not contain any variables. First order rules contain variables, ரைட். இது எனக்கு வந்து ஒரு டேட்டா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து நேம் 1 நேம் 2 மதர் 1 மதர் 2 ஃபாதர் 1 ஃபாதர் 2 மேல் 1 மேல் 2 ஃபீமேல் 1 ஃபீமேல் 2 ஆர் ஆட்ரிபியூட்ஸ், ரைட். அதுக்கு வந்து பேரே கொடுத்துட்டாங்க. சம் நேம் ஷெல்சா, பில்லு, ஹெலரி, வெர்ஜீனியா, பில்லு, லைக். தென் மை டார்கெட் கான்செப்ட் இஸ் வெதர் டாட்டர் ஆஃப் 1 இஸ் 2 அப்படின்னா ட்ரூவா ஃபால்ஸா, ரைட். டார்கெட் கான்செப்ட் வந்து டாட்டர் ஆஃப் அ பர்டிகுலர் இந்த டேட்டா செட்டில் 1 ஆஃப் 2 இஸ் ட்ரூ ஆர் இல்லையாங்கிறது. ஸோ இங்கே வந்து எனக்கு டாட்டர் ஆஃப் 1 ஆர் 2னா இந்த நேமில் உள்ளதும் இந்த பேரில் உள்ளதும் எனக்கு ஒன்றா இருக்கா இல்லையான்றதான் அவன் பார்க்கணும், ரைட்டா. ஸோ இதான் என்னோட டார்கெட் கான்செப்ட். இப்போ நான் இப்போ ஐ எம் யூஸிங் ப்ரொபோசிஷனல் ரெப்ரசன்டேஷன் என்ன பண்ணுவோம், இஃப் ஃபாதர் 1, இந்த பேரை பார்க்குறோம், ஃபாதர் 1 ஆஃப் பில், ரைட், அண்ட் நேம் 2 ஆஃப் பில், அண்ட் ஃபீமேல் 1 வந்து ட்ரூ அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், டாட்டர் ஆஃப் 1, 2 இஸ் ட்ரூ சொல்லலாமா, ரைட். ஃபாதர் 1 வந்து பில்லு, நேம் 2 வந்து பில்லு, ஓகே. இது வந்து செல்ஷியாங்கிறத நேம் 1, ரைட். செல்ஷியாவோட மதர் பேர் ஹில்லாரி, ஃபாதர் பேர் வந்து பில்லு, மேல் வந்து இது வந்து நேம் 1 வந்து மேலா ஃபால்ஸு, நேம் 1 வந்து ஃபீமேலா ட்ரூ, ரைட். சிமிலர்லி நேம் 2 பில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மதர் பேர் வந்து வெர்ஜீனியா, ஃபாதர் வந்து ப்ரூனோ, அண்டு இது பில் வந்து மேலா எஸ், பில் வந்து ஃபீமேலா நோ, ரைட். இதான் நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறது. இப்போ வந்து டாட்டர் ஆஃப்
1 is 2. சாரி, டாட்டர் ஆஃப் 1, 2 அப்படின்னு சொன்னால் பில் ஷெல்ஷியா இஸ் டாட்டர் ஆஃப் பில், ரைட்? இதான் நம்மளோடது. அப்போ டாட்டர் ஆஃப் 1 இஸ் 2, டாட்டர் ஆஃப் 2 இஸ் 1. நீங்கள் மாற்றி சொல்லிட்டேன். டாட்டர் ஆஃப் 2 இஸ் 1, ரைட்? எனக்கு வந்து இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி கண்டிஷன் பார்ப்போம்? இப்போ இது ஃபாதர் 1 பார்க்குறோம், ரைட்? அது வந்து நேம் 2 இருக்குது, ஓகே? அப்போ இந்த நேம் 1 வந்து சாரி, நேம் 1ஓட செக்ஸ் வந்து ஃபீமேலாக இருந்து அப்படின்னா நம்ம வந்து ஷியோராக வந்து என்ன ஷெல்ஷா வந்து பில்லோட டாட்டர்னு சொல்லிடலாம், ரைட்? இது வந்து நம்ம ரூல் எழுதிடுறேன், ப்ரொபோஷனல் மெத்தடாலஜி படி நம்ம ரூல் போட்டுறோம். பட் இஃப் அட் ஆல் another example is coming, whether this rule is can be applied to another example, because in another example the name may be different. பில் இருக்காது, இங்கே வேறு எதாக இருக்கலாம், ஷாம் இருக்கலாம், என்ன வேறு ஏதோ ஒரு பேர் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டாக எழுத வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னோட ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ரைட்? ஏன்னா இந்த எக்ஸாம்பிள், இந்த ரூல் இஸ் அப்ளிகபிள் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் ஒன்லி. இப்போ அனதர் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இன்னொரு கட்டம் கொடுக்குறாங்க, அது பேர் விக்டர், ஷாம் அண்ட் இது போட்டு டாட்டர் ஆஃப் 1, 2 ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதே மாதிரி அப்போ என்ன ஆகும்? எத்தனை எக்ஸாம்பிளோ அத்தனை ரூல் வரும். அப்போ புது டெஸ்ட் கண்டிஷன் வரும்போது ப்ரொபோஷனல் லாஜிக் வந்து இதில் வந்து எனக்கு ஒத்து வராது. அப்போ தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்கு வரோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெப்ரசன்டேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் வந்து சில டெர்மினாலஜிஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த டெர்மினாலஜிஸ் படி நாம் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இது இந்த ஃபாதர், ஃபீமேல் அண்ட் டாட்டர் அப்படின்றத ஃபங்க்ஷன் மாதிரி நினச்சிக்கோங்க. பட் இட் இஸ் நாட் ஃபங்க்ஷன், இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரெடிகேட், ரைட்? ஸோ எனக்கு வந்து எக்ஸ் கமா ஒய், ஒய் அண்ட் ஒய் கமா எக்ஸ் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வச்சு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரெப்ரசன்டிங் த ரூல்ஸ் டைரக்ட்லி ஆஸ் லைக் அவர் earlier concepts which we have studied till our sequential covering algorithm, ரைட், விச் யூசஸ் தி கான்ஸ்டன்ட்ஸ், தட் இஸ் இந்த பேரை அப்படியே தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து காத்தடிச்சிச்சா, எஸ். இஃப் இது விண்டு சாரி அவுட்காஸ்ட் வந்து சன்னியா, எஸ். அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி போடுவோம். பட் இது வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் இஸ் ஓகே. பட் இஃப் சப்போஸ் எக்ஸாம்பிள்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம எடுக்கிறது வந்து ஒத்து வராது. அப்போ நாம் எங்கே போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்கு போகிறோம், ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி அப்ளையிங் த நேம்ஸ் ஹியர், we are converting these names into some variables, and we are converting our attributes into some predicates or functions. Then we will form these rules. These types of rules are called as first order rule. I hope you understand what I am trying to tell, right? Proportional logic வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படியே டைரெக்டாக attributes வேல்யூஸை வச்சு நம்ம புள்ள போட்டு அதுக்கு ஃபங்க்ஷன் ரூல்ஸ் எழுதிடுவோம். பட் இங்கே இந்த எக்ஸாம்பிள், இந்த கேஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நான் ப்ரொபோஷனல் லாஜிக் எழுதுனேன்னா இது எழுதலாம். பட் எழுதுனா இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ்க்கும் ஐ ஹாவ் டு ரைட் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ், பட் இட் வில் நாட் பி அப்ளிகபிள் ஃபார் த நியூ சினாரியோ, ரைட்? அந்த சினாரியோ வரும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெப்ரசன்டேஷனுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெப்ரசன்டேஷனில் நான் வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸை வந்து ஃபங்க்ஷனாகவோ ப்ரெடிகேட்டாகவோ யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் உள்ள வேல்யூஸை நான் வேரியபிள்ஸை போட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன், ரைட்? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது நம்ம சொல்கிறது ப்ரொபோஷனல் லாஜிக் டஸ் நாட் இன்க்ளூட் வேரியபிள்ஸ் அண்ட் thus cannot express ஜென்ரல் ரிலேஷன்ஸ் among the values of the attributes. அதை வந்து வேரியபிள் இல்லாதனால ஜென்ரல் ரிலேஷன்ஸ் கொண்டு வரவே முடியாது, ரைட்? திஸ் இப்போ நம்ம அதான் பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் we can write if father 1 Bob and name 2 Bob and female 1 true then daughter 1 true. This rules applies only to a specific family. அந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான், ரைட்? இதை நான் இந்த மாதிரி எழுதிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஃபாதர் ஆஃப் ஒய் கமா எக்ஸ், ரைட்? ஸோ ஒய்யோட ஃபாதர் வந்து எக்ஸு, ஒய் வந்து ஃபீமேலா? ஆமாம். அப்போ எக்ஸ் வந்து சாரி ஒய் வந்து எக்ஸோட டாட்டர், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக், ரைட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்கோட சில ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம என்னன்றதை பார்ப்போம், ஓகே? ஸோ லெட் மீ கோ டு அனதர் ஸ்லைட். ஓகே, ஸோ லேர்னிங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரூல்ஸ். ஒய் லேர்ன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரூல்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டோம் இல்லையா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளில் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ப்ரொபோஷன் லைக் டாம் இஸ் அ மேன்
or all men are mortal may be represented by a single proposition letters such as P or Q. So proposition letters may be viewed as a variables which range over propositions. So இதுக்கெல்லாம் வந்து ஒரு கனெக்டிவ்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இதான் நம்ம ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு. இது வந்து அண்டு, ஆறு, கன்ஜெக்ஷன், டிஸ்ஜங்ஷன், நெகேஷன், இம்ப்ளிகேஷன், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து அந்த சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பி இஸ் P tends to Q. இது நம்ம நார்மலாக டென்ஸ் டூன்ற மாதிரி லிட்டரலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது வந்து P implied to Q. இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஃப் P தென் Q, ரைட்? இதுதான் நம்மளோட மெத்தடாலஜி, ரைட்? இஃப் இப்போ நோட் தட் இஃப் P இஸ் பியை வந்து டாம் இஸ் அ மேனில் வச்சுருக்கேன், Q வந்து ஆல் மென் ஆர் மார்டல், தென் த இன்ஃபரன்ஸ் இஸ் Tom is a mortal. சொல்லலாமா? If Tom is a man and all men are mortal, Tom is a mortal. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுறது, இப்போ எழுதுறேன் அப்படின்னு சொன்னால், இது ப்ரொபோசிஷனலாக சொல்லும்போது இது தனியாக சொல்லுவோம், இதை தனியாக சொல்லுவோம். பட் ஐ குட் நாட் கம்பைன் டாம் அண்ட் டாம் இஸ் அ மார்டல்ன்றதை வி குட் நாட் சே, ரைட்? அந்த மாதிரி கேசஸ்க்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து சம் ஃபண்டமெண்டல்ஸ் நம்மளுக்கு தேவை. இப்போ திருப்பி அதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் அலோஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரொபோசிஷன் அண்ட் தி ட்ரூத் ஃபங்க்ஷனல் காம்பினேஷன்ஸ், ரைட்? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரெடிகேட் இதெல்லாம் நம்ம அந்த எக்ஸாம்பிள் டெர்மினாலஜிஸ் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் இஸ் மோர் எக்ஸ்பிரசிவ் தேன் ப்ரொபோசிஷனல் லாஜிக், right? Because it makes use of the variables, right? In the context of machine learning, consider the learning relational concept. Daughter of xy defines over pairs of persons x and y, right? Persons are other attributes, name, mother, இதெல்லாம். ஓகே, நான் ஒரு இந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். I'll come back to this example again. The terminology, constants, Bob, 23A, இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். வேரியபிள்ஸ் வந்து எப்பொழுதுமே கேபிட்டல் லெட்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ், ஒய், இசட். ப்ரெடிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரெடிகேட் இஸ் சிமிலர் டு ஃபங்க்ஷன்ஸ், பட் ப்ரெடிகேட் டேக்ஸ் ஆன் த வேல்யூஸ் ஆஃப் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரைட்? பட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபங்க்ஷன்ஸும் ப்ராக்கெட்டில் போடுவோம். ஏஜ் ஆஃப் அப்படின்னு போட்டு ஏஜ் ஆஃப் பாப் அப்படின்னா அந்த வேல்யூ சம் வேல்யூவை கொடுக்கும். பட் ஃபீமேல் ஆஃப் ஒய் அப்படின்னா ஒய் வந்து ஃபீமேலா? எஸ். ஃபீமேல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் வந்து ஒய்க்கு ஃபாதரா? எஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்ததுன்னா அது பேர் ப்ரெடிகேட். ஃபங்க்ஷன்றது என்ன அப்படின்னா வேல்யூஸ் இருந்தால் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்டு, ஆறு, நெகேஷன், நாட்டு, அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ், ரைட்? இது குவான்டிஃபையர். குவான்டிஃபையருங்கிறது இந்த சிம்பிள்ஸ் நம்ம மேக்ஸ்ல எல்லாம் அடிக்கடி பார்த்துருக்கோம். ஃபார் ஆல் எல்லாத்தையுமே குறிக்கிறது. இது ஃபார் சம், இதை குறிப்பிட்ட இதை மட்டும் குறிக்கிறது வந்து இந்த குவான்டிஃபையர், ரைட்? ஸோ டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எனி கான்ஸ்டன்ட், எனி வேரியபிள் ஆர் எனி ஃபங்க்ஷன் அப்ளைடு டு எனி நேம், எனி டேர்ம், அதான் வந்து டேர்ம் சொல்லுவாங்க, ரைட்? இப்போ கான்ஸ்டன்ட் பாபுங்கிறது வேரியபிள் எக்ஸுங்கிறது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஏஜ் ஆஃப் பாப் அப்படின்னா அது வந்து ஒரு டேர்ம். ஓகே, ஸோ லிட்ரல்னா என்ன அப்படின்னு சொன்னால், literal is any predicate or negated predicate applied to any terms. Female of Sue, right? அந்த ப்ரெடிகேட்டை வச்சு நம்ம சொல்கிறதுக்கு பேர் லிட்ரல்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் ஆஃப் சூ இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஃபீமேல் ஆஃப் சூ, சூ வந்து ஃபீமேலா? எஸ். இப்போ வந்து நெகேஷன் சிம்பிள் இங்கே இருக்குது. நெகேஷன் ஆஃப் ஃபாதர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ரைட்? ஸோ இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து எக்ஸ், இது எக்ஸ் வந்து ஒய்யோட ஃபாதர். ஸோ கிரவுண்ட் லிட்ரல் இல்லை, இது வந்து நெகேஷன் ஆஃப் ஃபாதர். அப்போ எக்ஸ் வந்து ஒய்யோட ஃபாதர் இல்லை. எ கிரவுண்ட் லிட்ரல் இஸ் அ லிட்ரல் தட் கண்டெய்ன்ஸ் நோ வேரியபிள், ரைட்? இந்த இது லிட்ரலில் வந்து மூணு டைப் ஆஃப் பிரிக்கலாங்க. ஒன்று வந்து கிரவுண்ட் லிட்ரல், பாசிட்டிவ் லிட்ரல் அண்ட் நெகட்டிவ் லிட்ரல். இப்போ கிரவுண்ட் லிட்ரலில் வந்து எனக்கு வந்து வேரியபிளே இருக்காது, எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். பாசிட்டிவ்